எல்லோருக்கும் வணக்கம். மே மாதம் 2025ஆம் ஆண்டுக்கான பொது அறிவு மற்றும் நடப்பு நிகழ்வுல பார்க்கலாங்க. முதல் கேள்வி, தேசிய பாதுகாப்பு ஆலோசனை வாரியத்திற்கான தலைவர், புதிய தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளவர் யார்? இதற்கான பதில் அலோக் ஜோஷி. அதாவது இந்திய உளவுத்துறையின் தலைவராக இருந்தவர் தான் இந்த அலோக் ஜோஷி அப்படிங்கிறவங்க. அவங்கள இப்போ இந்த தேசிய பாதுகாப்பு ஆலோசனைக்கு தலைவரா மத்திய அரசு நியமனம் செஞ்சிருக்காங்க. ஏன் அப்படின்னா, ரீசெண்டா பார்த்தீங்க அப்படின்னா, காஷ்மீர்ல ஒரு டெரரிசம் அட்டாக் நடந்தது. அதனை தொடர்ந்து நமக்கு இந்த புதிய தலைவரா அப்படிங்கிற அமைப்பிலிருந்து இந்திய உளவுத்துறையோட தலைவரா இருந்தாங்க அலோக் ஜோஷி அப்படிங்கிறவங்க. அவங்களைத் தொடர்ந்து சில புதிய உறுப்பினர்களும் இந்த பாதுகாப்பு ஆலோசனைக்கு நியமனம் செய்யப்பட்டுள்ளனர். இந்த வாரியத்தின் தலைவராக அலோக் ஜோஷி அவர்களும், புதிய உறுப்பினர்களாக விமானப்படையின் வடக்கு மண்டல முன்னாள் தளபதி PM சின்ஹா அவர்களும் உள்ளனர். அது மட்டும் இல்லாமல் இராணுவத்தின் தென் மண்டல முன்னாள் தளபதி AK சிங் அவர்களும் புதிய உறுப்பினர்களாக இணைந்துள்ளனர். ரியர் அட்மிரல் மோந்தி கண்ணா அவர்களும், முன்னாள் தூதரக அதிகாரி வெங்கடேஷ் வர்மா அவர்களும், ஓய்வு பெற்ற IPS அதிகாரி ராஜீவ் ரஞ்சன் வர்மா அவர்களும் இந்த வாரியத்தின் சில உறுப்பினர்களாக இணைந்துள்ளனர். UTS செயலி எந்த அமைச்சகத்தால் வெளியிடப்பட்டுள்ளது? இதற்கான பதில் ரயில்வே. அது ரயில்வே துறையினால் வெளியிடப்பட்ட ஒரு அமைப்பு தான், ஒரு ஆப் தான் இந்த UTS அப்படிங்கிற செயலி. UTS அப்படின்னா அன்ரிசர்வ்டு டிக்கெட்டிங் சிஸ்டம் அப்படி சொல்கிறாங்க. இது மொபைலில் யூஸ் பண்ணக்கூடிய ஒரு செயலி அமைப்பு தான். இதை டெவலப் பண்ணது யாருன்னு பார்த்தீங்கன்னா கிறிஸ் அப்படின்னா சென்டர் ஃபார் ரயில்வே இன்ஃபர்மேஷன் சிஸ்டம் அப்படின்னு சொல்கிறோம். இந்த செயலி எதுக்காக கொண்டு வந்திருக்காங்கன்னு பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ நம்ம டிக்கெட் ரிசர்வ் பண்ணுறோம் அப்படின்னா ஆன்லைன்லேயே நம்ம டிக்கெட்டை புக் பண்ணிட்டு வந்துடலாம். இன்கேஸ் நம்ம முன்பதிவு இல்லாத பெட்டிகள் இருக்குது, அன்ரிசர்வ்டு கோச்சஸ் இருக்குது பார்த்தீங்களா, அதுக்கெல்லாம் என்ன செய்யணும், அதை டிக்கெட் எடுக்கிறதுக்காக வருஷத்தில் ரொம்ப க்யூவில் நின்றுட்டுருப்போம். அந்த கூட்டத்தை தவிர்க்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த UTS அப்படிங்கிற ஒரு செயலியை கொண்டு வந்திருக்காங்க. அதாவது முன்பதிவு செய்யாமல் சாதாரண பயண சீட்டு டிக்கெட்டை புக் பண்ணுறதுக்காக கொண்டு வரப்பட்ட செயலி தான் இந்த UTS செயலி. இந்த செயலி எப்படி ஒர்க் ஆகும் அப்படின்னா, நம்ம ரயில்வே ஸ்டேஷனை விட்டு குறிப்பிட்ட தூரம் கொஞ்சம் தள்ளி இருந்தால் தான் நம்ம இந்த டிக்கெட்டை டவுன்லோட் பண்ணிக்க முடியும். மற்றபடி நம்ம ரயில்வே ஸ்டேஷனுக்குள்ளே வந்துட்டு இந்த UTS செயலி மூலமாக, ஆப் மூலமாக டிக்கெட்டை இது பண்ண முடியாதுங்க. இந்த செயலியை கொண்டு வந்தது ரயில்வே நிர்வாகம் தான். மின்சார ரயில்கள், விரைவு ரயில்கள், அப்புறம் பயண சீட்டு மற்றும் மாதாந்திர பயண சீட்டு, இந்த எல்லா வசதியும் இந்த UTS செயலியில் இருக்குது. இது மெயினாக கொண்டு வந்ததற்கான காரணம் என்னென்னா, நீண்ட நேரம் பயணிகள் காத்திருப்பதை தவிர்ப்பதற்காக கொண்டு வரப்பட்ட ஒரு செயலி தான் இந்த UTS செயலி, அதாவது அன்ரிசர்வ்டு டிக்கெட்டிங் சிஸ்டம். முதல் முறையாக மின்னணு உதிரி பாகங்கள் உற்பத்தி சிறப்பு திட்டம் செயல்படுத்தப்பட்ட மாநிலம் இது? இதற்கான பதில் தமிழ்நாடு. ரீசெண்டாக பார்த்திங்க அப்படின்னா, நம்ம தமிழகத்திலேருந்து பல நாடுகளுக்கு நிறையா பொருட்கள் எக்ஸ்போர்ட் பண்ணிகிட்டு இருக்கோம். அந்த கணக்கெடுப்பின்படி பார்த்தோம் அப்படின்னா, உதிரி பாகங்கள், இந்த எலக்ட்ரானிக்ஸ் பொருட்கள் தயாரிக்கக்கூடிய இந்த உதிரி பாகங்கள் இருக்குது பார்த்தீங்களா, அதை எக்ஸ்போர்ட் பண்ணக்கூடிய ஒரு சிறப்பு திட்டத்தை நம்மளோட தமிழக முதல்வர் MK ஸ்டாலின் கொண்டு வந்திருக்காரு. மத்திய அரசின் மின்னணுவியல் மற்றும் தகவல் தொழில்நுட்ப அமைச்சகத்தின் கீழ் மின்னணு உபகரணங்கள் உற்பத்தி திட்டம் தான் இந்த உதிரி பாகங்கள் சிறப்பு திட்டம் அப்படின்னு சொல்கிறோம். இதனால் பல பேருக்கு வேலை வாய்ப்பு கிடைப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்குங்க. இந்த திட்டத்தின் மூலமாக தமிழ்நாட்டில் கிட்டத்தட்ட 30,000 கோடி முதலீடுகள் ஈர்க்கப்பட்டு 60,000 பேருக்கு வேலை வாய்ப்பு கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது. மதிப்பு கூட்டப்பட்ட உற்பத்தியை ஊக்குவிப்பதற்கும் செமிகண்டக்டர் துணை பிரிவுகளில் பெருமளவு முதலீடுகளை ஈர்க்கவும் பிரத்யேக கொள்கையாக இந்த திட்டமானது பார்க்கப்படுகிறது. கிட்டத்தட்ட 14.6 பில்லியன் அமெரிக்க டாலர் அளவுக்கு மின்னணு உதிரி பாகங்கள் தயாரிக்கப்பட்டுள்ளன. தமிழகத்தில், அதாவது ஓவராலாக இந்தியாவில் கம்பேர் பண்ணுறப்ப 41.23% எக்ஸ்போர்ட்டிங் தமிழ்நாட்டிலேருந்து தான் போயிட்டுருக்கு. அது மட்டும் இல்லாமல் மின்வாகன உற்பத்தியில் தமிழகம் தான் இப்போதைக்கு முதலிடத்தில் இருக்குது அப்படிங்கிறது கூடுதல் செய்தியாக. ORS இதன் விரிவாக்கம் என்ன? அதாவது ORS அப்படிங்கிறது என்னென்னா, ஓரல் ரீஹைட்ரேஷன் சால்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ORS பானங்களால் நமக்கு ரீசெண்டாக பார்த்திங்க அப்படின்னா, ஏதாவது ஒரு வயிற்றுப்போக்கு வருதுன்னு வச்சுக்கோங்க, நமக்கு நீர் சத்து ரொம்ப வேகமாக இழந்துருவோம். அப்படி இருக்க காலகட்டத்தில் நம்மளோட நீர் சத்தை, இம்பேலன்ஸான நீர் சத்தை பேலன்ஸ் பண்ணுறதுக்காக கொண்டு வரப்பட்ட அந்த சால்ட் தான் இந்த ORSன்னு சொல்கிறோம். இது நீர் சத்து இழப்பை தவிர்க்கணும் அப்படிங்கிறதுக்காக கொண்டு வரப்பட்டது தான். உப்பு சர்க்கரை கரைசல் அப்படின்னு சொல்லலாம் தமிழில். இதில் என்னென்ன கண்டென்ட் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, சோடியம் குளோரைடு இருக்குது, குளுக்கோஸ் இருக்குது, சோடியம் டைசிட்ரேட் இருக்குது, ட்ரைசோடியம் சிட்ரேட் இருக்குது, பொட்டாசியம் குளோரைடு இருக்குது. இந்த மாதிரி பல காம்பனன்ட்ஸ் கலந்தது தான் இந்த ORS. இதை குடிக்கிறதுனால நமக்கு ஏற்படக்கூடிய இந்த வயிற்றுப்போக்கினால் ஏற்பட்ட அந்த நீர் இழப்பை தவிர்க்கக்கூடிய ஒரு உப்பு கரைசல் தான் ORS அப்படி சொல்கிறோம். இப்போயே இந்த ORSை பற்றி பார்க்குறோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன், உலக சுகாதார நிறுவனால் சில அங்கீகரிக்கப்படாத சில நிறுவனங்கள் இருக்குது. அவங்க கொடுக்கக்கூடிய அந்த பாக்கெட்டுகள் இருக்கும், அந்த பாக்கெட்டை டைரெக்டாக, அதாவது நம்ம முன்னாடி காலத்தில் இந்த ரஸ்னா இருக்கும், ரஸ்னா பாக்கெட்டாகவும் இருக்கும், பொடியாகவும் கிடைக்கும். அந்த பொடியை நம்ம தண்ணியில் கலந்து குடிப்போம் பார்த்தீங்களா, அதே மாதிரி தான் இந்த ORSம்.
சில நிறுவனங்கள் அங்கீகரிக்கப்படாத இந்த ஓஆர்எஸ் பாக்கெட்டுகளை வந்து வெளியிட்டிருக்காங்க. அதை வந்து நம்ம தண்ணியில் கலந்து குடித்தோம் அப்படின்னா நமக்கு சில சீர்கேடுகள் தான், நீர்ச்சத்து அதாவது தவிர்ப்பதற்காக கொண்டு வரப்பட்டது அந்த ஓஆர்எஸ். பட் ஆனால் அந்த பானங்களை நம்ம குடிக்கிறதுனால நம்ம உடலுக்கு வந்து உபாதைகள் ஏற்படும் அப்படின்னு சொல்லிட்டு வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் சொல்லியிருக்கிறாங்க. நாட்டின் ஜவுளி ஏற்றுமதியில் எந்த மாநிலம் முதலிடத்தை பிடித்துள்ளது? இதற்கான பதில் தமிழகம். நம்மளோட தமிழ்நாடு தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த 2024-25 இதில் வந்து முதலிடத்தை வந்து பிடிச்சிருக்காங்க. குஜராத் 2வது இடத்துலையும் மகாராஷ்டிரா 3வது இடத்துலையும் பிடிச்சிருக்காங்க. 2024-25 ஆண்டு கணக்கெடுப்பின்படி மட்டும் பார்த்திங்கன்னா மொத்த ஜவுளி ஏற்றுமதியில் 36.66 பில்லியன் வந்து ஏற்றுமதி ஆயிருக்குங்க. ஸோ அதில் தமிழகத்தோட பங்களிப்பு எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 7.99 பில்லியன் டாலர்களாக, அதாவது 26.81% தமிழகத்திலிருந்து மட்டுமே வந்து ஏற்றுமதி செய்யப்பட்டுள்ளது. ஸோ கம்பேர் டு த 2023-24 வந்து அந்த இயரோட கம்பேர் பண்ணுறோம் பார்த்தோம்னா நமக்கு வந்து கிட்டத்தட்ட வந்து 7.15 பில்லியன் தான் வந்து, அதாவது 20.78% தான் வந்து எக்ஸ்போர்ட் பண்ணியிருக்கோம். அதே வேளையில் இந்தியாவிலேருந்து எவ்வளோ எக்ஸ்போர்ட் பண்ணியிருக்கோம் பார்த்தீங்கன்னா 34.43% வந்து எக்ஸ்போர்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ கம்பேர் டு த அந்த 23-24 கம்பேர் பண்ணுறப்போ இப்போ வந்து நமக்கு எக்ஸ்போர்ட்டிங் இந்தியாவாகவும் இருக்கட்டும் இல்லை தமிழகமாகவும் இருக்கட்டும் அதோட பங்களிப்பு வந்து அதிகரிச்சிருக்கு. அந்த பங்களிப்பில் இந்திய அளவில் கம்பேர் பண்ணுறப்ப தமிழகமானது 7.99 பில்லியன், அதாவது 26.81% வந்து எக்ஸ்போர்ட்டிங் பண்ணியிருக்காங்க. உலகின் மிக வயதான பெண்மணியின் பெயர் என்ன? இதற்கான பதில் எத்தல் ஹேடர்ஹோம் அப்படிங்கிறவங்க தான். இவங்க வந்து பிரிட்டனை சேர்ந்தவங்க. இவங்களை பற்றி ஏன் பார்க்குறோம் அப்படின்னா ரீசெண்டாக பார்த்தீங்க அப்படின்னா அமெரிக்காவை சேர்ந்த 116 வயதை சேர்ந்த லூகாஸ், அதாவது இனாகானா பராவ் லூகாஸ் அப்படிங்கிறவங்க வந்து இருந்தாங்க. அவங்க இறந்து போயிட்டாங்க. ஸோ அதற்கு அடுத்தபடியாக 115 வயதுடைய பிரிட்டனை சேர்ந்த பெண்மணி தான் வந்து இந்த எத்தல் ஹேடர்ஹாம் அப்படிங்கிறவங்க. ஸோ அவங்க இப்போ உலகின் வயதான பெண்மணியாக வந்து இருக்கிறாங்க. வேர்ல்டு ஓல்டஸ்ட் பர்சன் இன் த வேர்ல்டு பிரிட்டிஷ் உமன் வந்து 115 வயதுடைய பெண் இவர் தான் எத்தல் ஹேடர்ஹாம் அவர்கள். ஏப்ரல் 2025 வசூலிக்கப்பட்ட ஜிஎஸ்டியின் மதிப்பு என்ன? இதற்கான பதில் 2.37 லட்சம் கோடி. ஜிஎஸ்டி ரெவன்யூ ஹிட்ஸ் ரெக்கார்ட் ஹை ஆஃப் 2.37 lakhs crore in April 2025. அதாவது இப்போ இது வரைக்கும் கலெக்டான அந்த ஜிஎஸ்டிலேயே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஏப்ரல் 2025 கலெக்ஷன் ஆன அந்த ஜிஎஸ்டியோட மதிப்பு தான் இருக்கிறதுலே அதிகம் அப்படி சொல்லி சொல்கிறாங்க. அதாவது 2.37 லட்சம் கோடி தான் இருக்கிறதுலே அதிகம் அப்படி சொல்லி சொல்கிறாங்க. இதற்கு முன்னதாக கடந்த ஆண்டு ஏப்ரலில் 2.10 லட்சம் கோடி தான் அதிக அளவு ஜிஎஸ்டி வந்து கலெக்ட் ஆனது. ஸோ அதை பிரேக்கப் பண்ணி இப்போ 2.37 லட்சம் கோடி இந்த ஜிஎஸ்டி ஆனது வசூலிக்கப்பட்டுள்ளது. ஜிஎஸ்டி வந்து எதுவும் ஒன்றும் கிடையாதுங்க. ஜூலை 1, 2017 தான் அந்த ஜிஎஸ்டி ஆனது அறிமுகப்படுத்தப்பட்டது. மொத்தம் 4 வரி சேர்ந்து இது கால்குலேட் பண்ணுறாங்க. என்னென்னு பார்த்தீங்கன்னா மத்திய ஜிஎஸ்டி, மாநில ஜிஎஸ்டி, ஒருங்கிணைந்த ஜிஎஸ்டி மற்றும் செஸ் வரி இதெல்லாம் கால்குலேட் பண்ணி தான் வந்து ஓவராலாக வந்து இந்த ஜிஎஸ்டி ரெவன்யூ வந்து கால்குலேட் பண்ணுவாங்க. ஸோ அந்த கணக்கெடுப்பின்படி பார்த்தோம் அப்படின்னா இந்த ஏப்ரல் 2025 2.37 லட்சம் கோடி கனிம வளங்களை தோண்டி எடுக்கும் உரிமையை பெற்றுள்ள நாடு எது? இதற்கான பதில் அமெரிக்கா. ரீசெண்டாக பார்த்தீங்க அப்படின்னா ரஷ்யாவுக்கும் உக்ரைனுக்கும் வந்து போர் நடந்துட்டு இருக்கு. அதில் வந்து ரஷ்யாவுக்கு எதிரான போரில் அமெரிக்கா வந்து நீண்ட காலமாக உக்ரைனுக்கு உதவி புரிகிறோம், உங்களுக்கு தேவையான ஆயுதங்களை நாங்கள் தர்றோம் அப்படின்ட்டு ஒரு ஒப்பந்தம் போட்டிருந்தாங்க. அந்த ஒப்பந்தத்துக்கு ஈடாக உக்ரைனில் உள்ள சில கனிமங்களை தோண்டி எடுப்பதற்கு அமெரிக்கா வந்து ரீசெண்டாக உரிமை பெற்றிருக்காங்க. அதற்கு ஒப்பந்தத்தை வந்து போட்டிருக்காங்க. ஸோ உக்ரைன் மீது ரஷ்யா போர் தொடுத்த ஆண்டு என்னன்னு பார்த்தோம்னா 2022 பிப்ரவரி மாதம். நாட்டின் முதல் ஆழ்கடல் துறைமுகம் எங்கு திறக்கப்பட்டுள்ளது? இதற்கான பதில் கேரளா. அதாவது திருவனந்தபுரம் அருகே உள்ள கேரளாவில் உள்ள திருவனந்தபுரத்து அருகே உள்ள விழிஞ்சம் அப்படிங்கிற துறைமுகத்தில் தான் வந்து இந்த முதல் ஆழ்கடல் துறைமுகமானது திறக்கப்பட்டுள்ளது. பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் தான் வந்து இதை முதலாக திறந்திருக்காங்க. ஸோ மாதத்திற்கு சுமார் 1 லட்சம் சரக்கு கண்டெய்னர்களை கையாள முடியும், இந்த துறைமுகத்தில் வந்து கையாள முடியும் சொல்லியிருக்காங்க. இதோட இயற்கையான ஆழம் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 24 மீட்டருங்க. ஸோ நாட்டின் முதல் ஆழ்கடல் சரக்கு பரிமாற்ற துறைமுகம் அதானி நிறுவனம், அதாவது பொதுத்துறை நிறுவனமும் தனியார் நிறுவனமும் இணைந்து வந்து இந்த துறைமுகமானது ஓப்பன் பண்ணியிருக்காங்க. இதோட திட்ட மதிப்பு எவ்வளோ பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 8,867 கோடி செலவில் வந்து இந்த விழிஞ்சம் துறைமுகமானது ஓப்பன் பண்ணப்பட்டுள்ளது, அது திறக்கப்பட்டுள்ளது. இரவும் பகலும் போர் விமானங்கள் தரையிறங்கும் திறனுடன் கூடிய இந்தியாவின் முதல் விரைவு சாலை எது? இதற்கான பதில் கங்கா விரைவு சாலை. ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா யூபியில் இந்த கங்கா விரைவு சாலை இதானது ஓப்பன் பட்டுள்ளது. ஸோ இதோட ஸ்பெஷல் என்னென்ன அப்படிங்கிறத பார்க்கலாம்.
போர் விமானங்கள் பகலில் மட்டுமின்றி இரவிலும் தரையிறங்கக்கூடிய நாட்டின் முதல் விரைவு சாலை சிறப்பை வந்து இந்த கங்கா விரைவு சாலையானது பெற்றுள்ளது. இந்திய விமானப்படையில் உள்ள இந்த விமானங்கள் வந்து அவசர காலங்களில் தரையிறக்கும் அப்படிங்கிற ஒரு சிறப்பை வந்து இவங்க வந்து பெற்றிருக்காங்க. புதிதாக கட்டமைக்கப்பட்டுள்ள 3.5 கிலோமீட்டர் நீள அவசர கால ஓடுதளம் முதல் முறையாக போர் விமானங்களை தரையிறக்கும் ஒத்திகை வந்து இங்கே நடந்திருக்கு. எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, உத்தரப்பிரதேசத்தில் உள்ள பிரக்யாராஜ் மற்றும் மீரட் இடையே வந்து இந்த கங்கா விரைவு சாலை அமைக்கப்பட்டுள்ளது. கங்கா விரைவு சாலைக்கு 2021ஆம் ஆண்டு, அதாவது 6 வழி சாலை 2021ஆம் ஆண்டு வந்து ஒப்புதல் கொடுத்துருக்காங்க. இதோட திட்ட மதிப்பு எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட 36,230 கோடியில் வந்து இந்த திட்ட மதிப்பு வந்து இருந்தது. மீரட் பிரக்யாராஜ் இடையே வந்து 594 கிலோமீட்டர் தொலைவிலான கங்கா விரைவு சாலை திட்டமானது 2021 இது பண்ணாங்க, இம்ப்ளிமெண்ட் பண்ணாங்க. ரீசெண்டாக பார்த்தீங்க அப்படின்னா அந்த ப்ராஜெக்ட் வந்து ஃபைனல் ஆகி அதுக்கான அந்த ஓடுதளம் வந்து ரெடியாக இருக்குது. பகல் நேரம் மட்டும் இல்லாமல் இரவு நேரங்களையும் வந்து இந்த போர்க்கால விமானங்கள் அவசர காலங்களில் வந்து இறங்குவதற்கு ஏதுவாக இந்த கங்கா விரைவு சாலையானது ரெடியாக இருக்குது. எஃப்எஃப், அதாவது ஆல் இந்தியா ஃபுட்பால் ஃபெடரேஷன், இதற்கு வந்து சிறந்த வீரர் 2025 பெற்றவர் யார்? இதற்கான பதில் சுபாஷி போஸ். சிறந்த வீராங்கனையாக சௌமியா குக்லோத் அவர்களும், சிறந்த ஆடவர் அணி பயிற்சியாளராக காலித் ஜமில் அவர்களும், நம்பகமான வீர விருது பிரிஸ்னர் பெர்னாண்டஸ் அவர்களுக்கும் வழங்கப்பட்டுள்ளது. அது மட்டும் இல்லாமல் சிறந்த கோல் கீப்பர் விருது ஆடவர் பிரிவில் வந்து விஷால் கைத் அவர்களுக்கும், மகளிர் ஐநாவுக்கான அமெரிக்க தூதராக நியமிக்கப்பட்டுள்ளவர் யார்? இதற்கான பதில் மைக் வால்ஸ். அதாவது அமெரிக்காவோட தேசிய பாதுகாப்பு ஆலோசகராக இருந்தவங்க தான் அந்த மைக் வால்ஸ் அப்படிங்கிறவங்க. அவங்கள வந்து ரீசெண்டாக பார்த்தீங்க அப்படின்னா அந்த போஸ்டிங்லேருந்து எடுத்துகிட்டு ஐநாவுக்கான அமெரிக்க தூதராக நியமனம் செஞ்சுருக்காங்க. ஏன் அப்படின்னா, அந்த நாட்டில் உள்ள உயர் அதிகாரிகள் இருப்பாங்க பார்த்தீங்களா, அவங்க மட்டுமே கம்யூனிகேஷன் பண்ணுறதுக்கு ஒரு ஆப் இருக்குது, சிக்னல் அப்படிங்கிற ஒரு ஆப் இருக்குது. அதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா தி அட்லாண்டிக் இதழின் தலைமை ஆசிரியர் ஒருத்தவங்க கோல்பர்க் அப்படிங்கிறவங்க இருக்காங்க. அவங்களோட இது வந்து நம்பர் வந்து ஆட் ஆயிருக்கு. ஸோ செக்யூரிட்டி பர்பஸை வந்து இவ்வளோ கேர்லெஸ்ஸாக கையாண்டிருக்காங்க அப்படிங்கிற ஒரு காரணத்துக்காக அவங்கள வந்து இந்த பாதுகாப்பு ஆலோசகர் அப்படிங்கிற போஸ்டிங்லேருந்து எடுத்துகிட்டு ஐநாவுக்கான அமெரிக்க தூதராக இப்போ ரீசெண்டாக மைக் வால்ஸ் அப்படிங்கிறவங்க வந்து நியமனம் செய்யப்பட்டுள்ளார். ஆண்டனி அல்ஃபான்சி எந்த நாட்டின் பிரதமராக மீண்டும் தேர்வு செய்யப்பட்டுள்ளார்? இதற்கான பதில் ஆஸ்திரேலியா. ஆஸ்திரேலியாவில் வந்து ரீசெண்டாக பார்த்தீங்க அப்படின்னா நாடாளுமன்ற தேர்தல் நடைபெற்றது. அதில் ஆளும் தொழிலாளர் கட்சி பெரும்பான்மையான வாக்குகள் வித்தியாசத்தில் வந்து ஜெயிச்சிருக்காங்க. 3 ஆண்டுகளுக்கு ஒரு முறை வந்து அங்கே தேர்தல் நடைபெற்றது. ஸோ அதில் வந்து அந்த கட்சியை சேர்ந்த ஆண்டனி அல்ஃபான்சி அப்படிங்கிறவங்க வந்து ஜெயிச்சிருக்காங்க. இதற்கு முன்னதாக வந்து இவர் தான் வந்து பிரதமராக இருந்தார். இப்போ ரீசெண்டாக ஜெயிச்சதுனால அகைன் இவர் மீண்டும் வந்து பிரதமராக வந்து தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளார். 7வது கேலோ இந்தியா யூத் விளையாட்டு போட்டி எங்கு நடைபெற்றது? இதற்கான பதில் பீகார். பீகாரில் உள்ள பாட்னால வந்து 7வது கேலோ இந்தியா யூத் விளையாட்டு போட்டியானது நடைபெற உள்ளது. மே 5லேருந்து மே 15 வரைக்கும் இந்த விளையாட்டு போட்டியானது நடைபெற உள்ளது. இதை இனாக்ரேட் பண்ணது யாருன்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் தான் வந்து இந்த போட்டியை வந்து தொடங்கி வச்சிருக்காரு. ஸோ 2036ஆம் ஆண்டு ஒலிம்பிக் போட்டிகளை நடத்தும் வாய்ப்பை பெறுவதற்காக இந்தியா முயற்சித்து வருகிறது. ஸோ அதற்காக அதாவது விளையாட்டிற்கான உள்கட்டமைப்பை மேம்படுத்துவதற்காக இந்த மாதிரியான விஷயங்களை வந்து நம்ம எடுத்து பண்ணிகிட்ருக்கோம். தற்பொழுது துறைக்காக பட்ஜெட்டை வந்து எவ்வளோ ஒதுக்கியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா 4000 கோடி கிட்டத்தட்ட வந்து விளையாட்டுத்துறைக்காக வந்து ஒதுக்கியிருக்காங்க. ஸோ இந்த 7வது கேலோ இந்தியா விளையாட்டு போட்டி வந்து பீகாரில் உள்ள பாட்னாவில் நடைபெற்றது. இடையே வந்து இந்த புல்லட்டை வந்து விட போகிறாங்க தான் கேள்வி. இதற்கான பதில் வந்து பார்த்தீங்கன்னா, குஜராத்துக்கும் அகமதாபாத்துக்கும் இடையே வந்து இந்த முதல் புல்லட் திட்டமானது வந்து ரயில் திட்டமானது வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ண போகிறாங்க. கிட்டத்தட்ட 508 கிலோமீட்டர் வந்து இதோட ட்ராவல் டிஸ்டன்ஸ் இருக்க போது. இதோட செலவினம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 1.08 லட்சம் கோடி வந்து செலவில் வந்து ஜப்பான் நாட்டின் உதவியோட இந்த புல்லட் ரயில் திட்டமானது வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ண போகிறாங்க. ஸோ இதில் மத்திய அரசோட செலவு எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 10,000 கோடி. மற்ற 2 மாநிலங்கள் சொன்னோம் பார்த்தீங்களா, குஜராத் மற்றும் மகாராஷ்டிரா மாநிலங்கள் தலா அவங்க 5,000 கோடி, இவங்க 5,000 கோடி போடுறாங்க. மிச்சம் இருக்கக்கூடிய எஞ்சிய தொகை வந்து ஜப்பான் நாடு வந்து நமக்கு வந்து 0.1% வட்டிக்கு வந்து நமக்கு வந்து அந்த தொகையை கொடுக்குறாங்க. ஸோ இவ்வளோ தொகையை வாங்கிட்டு கிட்டத்தட்ட 508 கிலோமீட்டர் மகாராஷ்டிராவிலேருந்து மும்பை டு குஜராத்துக்கு வந்து இந்த புல்லட் ரயில் திட்டமானது விரைவில் தொடங்க உள்ளது. சாலை விபத்தில் சிக்குபவர்களை மத்திய அரசின் கட்டணமில்லா சிகிச்சை திட்டத்தின் கீழ் எவ்வளவு சதவீத மதிப்பிலான கட்டணமில்லா சிகிச்சை வழங்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது சிம்பிளாக சொல்லணும்னா, ரோடு ஆக்சிடென்ட் நடக்குது பார்த்தீங்களா, அவங்கள வந்து ஹாஸ்பிட்டலில் சேர்த்தோம் அப்படின்னா அவங்களுக்கு எவ்வளவு தொகை மத்திய அரசுலேருந்து இப்போ வந்து ஃப்ரீயாக வந்து ஒரு திட்டம் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. எவ்வளோ தொகைன்னு பார்த்தீங்கன்னா 1.5 லட்சம் வந்து அவங்களுக்கு இலவசமாக இந்த ஹாஸ்பிட்டாலிட்டி, அதாவது நம்ம ஒரு ஆக்சிடென்ட் நடக்குது அவங்கள ஹாஸ்பிட்டலில் போய் சேர்க்குறோம் அப்படின்னா அவங்களுக்கு 1.5 லட்சமாக இலவச மதிப்பிலான அந்த மருத்துவ திட்டமானது வழங்கும் அப்படி சொல்லியிருக்காங்க. சாலை விபத்தில் சிக்குபவர்களுக்கு கட்டணமில்லா சிகிச்சை திட்டம் அமல்.
முதல் 7 நாட்களுக்கு அங்கீகரிக்கப்பட்ட மருத்துவமனைகளில் அதிகபட்சமாக ரூபாய் 1.5 லட்சம் மதிப்பிலான கட்டண சிகிச்சை இலவசமாக வழங்கப்படும் சொல்லியிருக்காங்க. ஒரு இடத்துல வந்து ஆக்சிடென்ட் நடக்குது அப்படின்னா அதே மாதிரி ஸ்டேட் கவர்மெண்ட்ல, அதாவது இன்னுயிர் காப்போம் திட்டம் அப்படிங்கிற பல ஸ்கீம் வந்து ஸ்டேட் கவர்மெண்ட்லேயே இருக்குது. இப்போ ரீசனாக பார்த்தீங்க அப்படின்னா சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து இந்த மாதிரி ஒரு திட்டம் வந்து கொண்டு வந்திருக்காங்க. இதுவே அங்கீகரிக்கப்படாத ஒரு மருத்துவமனையில் போய் நம்ம அவங்களுக்கு சேர்க்குறோம் அப்படின்னா அவங்களுக்கு அந்த இடத்துல வந்து ட்ரீட்மெண்ட் பண்ண மாட்டாங்க. பட் ஆனால் முதலுதவி பண்ணுவாங்க. அவங்களுக்கு தேவையான அந்த ஃபஸ்ட் எய்ட் ட்ரீட்மெண்ட்ஸ்லாம் பண்ணி முடிச்சுட்டு அவங்கள அங்கேருந்து அங்கீகரிக்கப்பட்ட மருத்துவமனைக்கு வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி கொண்டு போவாங்க. அப்படி அங்கீகரிக்கப்பட்ட மருத்துவமனையில் அவங்க சேர்த்ததுக்கப்புறம் அங்கே வந்து அவங்களுக்கு 1.5 லட்சம் மதிப்பிலான இலவச சிகிச்சை வந்து வழங்கப்படும் அப்படி சொல்லியிருக்கிறாங்க. நாட்டில் வியூக ரீதியில் முக்கியத்துவம் வாய்ந்த சுமார் எத்தனை மாவட்டங்களில் பாதுகாப்பு ஒத்திகை நடைபெற்று வருகிறது? இதற்கான பதில் 300 மாவட்டங்கள். அதாவது இந்தியாவில் கிட்டத்தட்ட 300 மாவட்டங்களை தேர்ந்தெடுத்து 300 மாவட்டங்களை இந்தியாவில் ஓவராலாக எல்லா மாநிலத்திலையும் வந்து 300 மாவட்டங்களை தேர்ந்தெடுத்து இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்க அப்படின்னா பாகிஸ்தானுக்கும் நமக்கும் வந்து ஒரு போர் வந்து நடந்துகிட்ருக்கு. நம்மளோட காஷ்மீரில் நம்மளோட இந்திய சகோதரர்கள் பல பேரை வந்து கொடூரமாக வந்து சுட்டு கொண்டாங்க. ஸோ அதற்கு பதிலடி கொடுக்கும் விதமாக ஆப்ரேஷன் சிந்தூர் அப்படிங்கிற ஒரு வரலாற்று சிறப்புமிக்க ஒரு சம்பவம் தான் வந்து இந்திய இராணுவம் முப்படைகளும் சேர்ந்து வந்து இப்போ வந்து பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ அதற்கு மற்ற நாட்டும் வந்து நம்ம மேலே வந்து போர் தொடுக்கக்கூடாது. அப்படி போர் வந்தது அப்படின்னா மக்கள் என்னென்ன செய்யணும், என்னென்ன செய்யக்கூடாது அப்படிங்கிற ஒரு முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக ஒரு 300 மாவட்டங்களை தேர்ந்தெடுத்து ஒரு விஷயங்கள் வந்து செஞ்சிட்ருக்காங்க. பாதுகாப்பு ஒத்திகை வந்து செஞ்சிட்ருக்காங்க. அந்த விஷயத்தை பற்றி தான் வந்து இந்த கேள்வியாக இருக்குது. ஸோ எவ்வளவு மாவட்டங்களை தேர்ந்தெடுக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா 300 மாவட்டங்களை தேர்ந்தெடுத்து அதற்கான பாதுகாப்பு ஒத்திகை வந்து நடைபெற்று வருகிறது. வியூக ரீதியில் முக்கியத்துவம் வாய்ந்த சுமார் 300 மாவட்டங்களில் பாதுகாப்பு ஒத்திகை. அணுமின் நிலையங்கள், பெட்ரோலியம் சுத்திகரிப்பு நிலையங்கள், ஆராய்ச்சி நிலையங்கள், இராணுவ தளங்கள் மற்றும் முகாம்கள் எல்லா இடத்துலையுமே வந்து இந்த ஒத்திகை நடைபெற்று வருகிறது. வான்வழி தாக்குதல் நடத்தப்பட்டால் குடிமக்கள் எவ்வாறு பாதுகாப்பாக இருக்கணும் அப்படிங்கிற ஒரு செயல்திறன் மற்றும் ஒருங்கிணைந்த மதிப்பாய்வு செய்யும் நோக்கில் இந்த திட்டமானது, அதாவது இந்த ஒத்திகையானது பார்க்கப்படுகிறது. இதற்கு முன்னதாக 1971ஆம் ஆண்டுக்கு வந்து ஒரு அவசரகால ஒத்திகை வந்து நடத்தினாங்க. அதற்கப்புறமா இப்போ தான் வந்து இந்த அவசரகால ஒத்திகை வந்து இந்தியாவில் வந்து நடைபெற்று வருகிறது. கொடுக்கப்பட்ட பொது அறிவு கேள்விகள் மற்றும் நடப்பு நிகழ்வுகள் எக்ஸாம் ஓரியன்டாக உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நம்புகிறேன். மீண்டும் நாளைக்கு புது வகையான பொது அறிவு கேள்வி மற்றும் நடப்பு நிகழ்வை பார்க்குறப்ப மீண்டும் சந்திக்கலாம். அன்பால் இணைவோம், அறிவால் உயர்வோம். தமிழ் உறவுகளுக்கும் உள்ளங்களுக்கும் நன்றி.